சார் ஏன் சார் டைரக்ட் பண்றீங்க? இல்ல சார், எதுக்கு சார் டைரக்ட் பண்றீங்க? சார் உங்ககிட்ட ஒண்ணு இருக்கு சார். உங்களுக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க, நீங்க ஒரு ஸ்டார். தனுஷ் இயக்கி நடிச்சிருக்கிற ராயன் திரைப்படத்தோட ரிவ்யூ தான் இந்த பதிவில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். தனுஷ், எஸ்.ஜே. சூர்யா, சந்தீப் கிஷான், காளிதாஸ், ஜெயராம், செல்வராகவன், பிரகாஷ்ராஜ், துஷாரா விஜயன், அபர்ணா பாலமுரளி, வரலட்சுமி சரத்குமார் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற இந்த படத்துக்கு ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைச்சிருக்கிறாரு. சின்ன வயசுல அம்மா அப்பாவை பிரிகிற ராயன் என்கிற தனுஷ் தன்னுடைய தங்கை மற்றும் 2 தம்பிமாரை வீட்டு மூத்தவரா இருந்து வளர்க்கிறாரு. வீட்டை விட்டு ஊர் மாறி போற ராயன் சகோதரர்களுக்கு சேகர் என்கிற செல்வராகவன் அடைக்கலம் கொடுத்து ராயனுக்கு வேலையும் எடுத்துக் கொடுக்கிறாரு. காலப்போக்கில் ஃபாஸ்ட் ஃபுட் கடையை நடத்தி வர்ற ராயனுக்கும் அவரோட குடும்பத்துக்கும் முதலாவது தம்பியான முத்துவேல் ராயனால ஒரு பெரிய பிரச்சனை வருது. காலேஜ் படிக்கிற ராயனோட 2வது தம்பியையும் கல்யாணத்துக்கு தயாராகிற தன்னுடைய தங்கை துர்காவையும் எப்படி காப்பாத்துறாருங்கிறது தான் இன்டர்வல் பிளாக்குக்கு அப்புறமா நம்ம எதிர்பார்க்கிற கதையா இருக்கும். இந்த பிரச்சனைக்கு காரணமா இருக்கிற துரையங்கிற ரவுடியையும் அவரோட ஆளுங்களையும் ராயன் பிரதர்ஸ் போட்டு தள்ளுறது இன்டர்வல் பிளாக்கையே அதிர வைக்குது. துரையோட எதிரியான சேது என்கிற எஸ்.ஜே. சூர்யாவுக்கு தெரிய வர ராயனை தன்னுடைய பக்கம் வரணும்னு கேட்கிற சேதுவுக்கு கொலை மிரட்டல் கொடுக்கிறாரு ராயன். இந்த நிலையில தன்னுடைய தங்கையோட கல்யாணத்துக்கு பணம் சேர்க்க சேதுக்கிட்ட அடியாளா சேர்றாங்க ராயனோட தம்பிகள். ஒரு கட்டத்துல சேதுவோட ஆளுங்களுக்கும் ராயனுக்கும் இடையில நடக்கிற சண்டையில சேது மேல இருக்கிற விசுவாசத்துல ராயனையே குத்துறாங்க முத்துவேல் ராயனும் மாணிக்கவேல் ராயனும். குத்துப்பட்டு சிகிச்சை பெற்று வர்ற ராயனை கொலை செய்ய வர்ற சேதுவோட ஆளுங்களை சரமாரியா தாக்கி அண்ணனை காப்பாத்துற துர்காவோட ஆவேசம் நிறைந்த ஆக்ஷன் சீக்வென்ஸ் வெறித்தனம். இறுதியில இடம்பெற உசுரை நீதான் பாடல் பூராவுமே மேல் சிலிர்க்க வைக்கிறதோட ரஹ்மானுடைய குரல்ல வர்ற உசுரை நீதானே பகுதிக்கு அமைக்கப்பட்ட காட்சிகள் அண்ணன் தங்கைக்கு இடையிலான பாச போராட்டத்தை வழிகாட்டுற விதமா அமைஞ்சிருக்கு. போலீஸ் கதாபாத்திரத்துல பிரகாஷ்ராஜும் ராயன் சகோதரர்களுக்கு ஒரு வளர்ப்பு அண்ணனா இறுதி வர வர்ற செல்வராகவன் வழங்கப்பட்ட கதாபாத்திரங்களை சிறப்பா நடிச்சிருக்கிறாங்க. ஆரம்பம் எப்படியோ இறுதியும் அப்படியேங்கிறத காட்டுற விதமா திரைக்கதையை அமைச்சிருக்கிறாரு தனுஷ். ராயன் திரைப்படத்துக்கு என்டர்டெயின்லி சேனல் வகுப்புள்ளிகள் 10க்கு 8. மீண்டும் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான திரை விமர்சனத்தில் சந்திப்போம். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெண்ணில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.